முக்கியமா ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிரவீன் வைப்ஸ். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த படத்தை வந்து நான் வந்து ஒரு வாரம் விட்டு பார்க்குறேன். ஆல்ரெடி ஆன்லைனில் என்னென்னா லைக் கிரிட்டிக்ஸ் ஆகட்டும் சரி, அந்த ஸ்பாயிலர்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாமே பார்த்துட்டேன். ஸோ ஆஃப்டர் 1 வீக், கரெக்டாக 1 வீக் போன வாரம் இந்த டேட்டில் ரிலீஸ் ஆகுது. சில பர்சனல் ரீசனால நான் போக முடியல. இந்த வாரம் ஸ்பைடர்மேனுக்கு வந்து போக போகிறேன். அண்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, 10 நிமிஷம் தாங்க. இது 10 எப்போவுமே லேட்டாக இணையகிரி ஆகிடுது அப்படின்னு இருக்குது. யூஸ்வல் நம்ம வீடியோவில் வர மாதிரி வந்து vlogs வரும், அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தோட ரிவ்யூ வரும். ஸோ வந்து என்னோட இம்ப்ரெஷன் ஆஃப்டர் 1 வீக், ஸோ ஆனஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் ஆனஸ்ட் ரிவ்யூ வந்து இதில் பார்க்குறீங்க. ஸோ வெல்கம் பேக் டு பிரவீன் வைப்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. $115 நாங்கள் ஒன்றும் வீட்டுக்கிட்டே 115 இருக்கணும். வெயிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ப்ரோஸ் ஹவுஸ் டு பிக் ஹிம் அப் அண்ட் ப்ரோ இஸ் கமிங். ஷூவா போட்டுங்கிற செப்பலே போட்டுன்னு வாத்தி சீக்கிரம். 115 பார்க்கிங் போட்டு ஓடினு டிக்கெட் வாங்கிட்டு வர ஓட்டணும். நாடு வாடா வந்துட்டோம்டா. இதுக்கு மேலே என்ன வா போகலாம். அப்புறமா காட்டுறேன். Two tickets. Starting second. Is the movie started? Movie started. 16:15. Is it Buddha? ஆமாம், great. It's empty, right? No. Empty. Screen 3. Ticket 2. Start ஆயிடுச்சுடா. போனோ வந்துடுறா. எப்படியோ வாங்கியாச்சு ஒரு போனோம். கேலரி அந்த அக்கா சொல்லிட்டு சைலண்டாக அது விட்டுக்குது. சொல்கிறேன் தான் நான் ஸ்டார்ட் ஆகல கைஸ். சக்ஸஸ்ஃபுல்லி கிளாஸ் எடுத்துட்டோம். ஸ்டார்ட் ஆகல. ஐ லவ் சினி பாலிசி. நான் 10 நிமிஷம் ஆகிய ஸ்டார்ட் பண்ணல. வந்து இன்டர்வல் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்னா வந்து அந்த 1 hour எனக்கு இந்த மூவி இஸ் குட். ஆக்சுவலாக எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஒரு அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 டைம்லலாம் ஒரு மூவி பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு டோனில் வந்து தின் பண்ணிருக்காங்க. டார்க்காக அந்த ஃபிலிம்லாம் நல்லா டெப்த்தாக காட்டியிருக்காங்க. எனக்கு வந்து பிடிச்சிச்சு. போயிட்டு 2Dலவே பார்த்துருங்க. 3D போகாதுங்க. 3D முன்னாடியே வந்து அந்த டல் அடிக்குது. ஆக்சுவலாக டல் அடிக்கிறதுனால வந்து 2Dவே போயிடுங்க. நான் வந்து உள்ளே போயிட்டு மிச்சம் படம் முடிச்சுட்டு போய் காட்டுறேன். ஸ்பைடர்மேன் படம் பார்த்தாச்சு. ஸோ ப்ரோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ப்ரோ? இந்த சோஷியல் மீடியாலலாம் நல்லா இல்லைன்னு சொன்ன ப்ரோ, நீங்கள் எப்படி தோணுச்சு? நல்லா இருந்துச்சு. லைக் வந்து ஒரு இந்த நம்ம காமிக்ஸ் அந்த ஸ்டைலில் வந்து எடுத்துன்னு போயிருக்காங்க. ப்ரீவியஸாக அந்த 3 படத்தை விட வந்து இது வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நான் வீட்டுக்கு போய்ட்டு ஒரு ஃபுல் ரிவ்யூவை போடுறேன். பிராண்ட் நியூ டே பார்த்தாச்சு. ஆஃப்டர் 1 வீக் பார்த்தேன். ஸோ வந்து ஆஃப்டர் 1 வீக் பார்க்குறது வந்து இந்த படம் வந்து வர்த்தா. லைக் என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூவை சொல்கிறேன். ஸோ 1 வீக் மேலே ஆயிடுச்சு. கிரிட்டிக்ஸாக நல்லா இல்லைங்கிறானுங்க. படத்தோட ஸ்பாயிலர்ஸும் நான் பார்த்துட்டேன். இந்த படம் இதுக்கு மேலே போய் பார்க்கணுமா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து போய் பார்க்கணுமாங்கிறது வந்து ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூவாக நான் சொல்கிறேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீமான MCU ஃபேன் இல்லை. லைக் ஒரு மாடரேட்டான ஒரு MCU ஃபேன் ஆகிற எனக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு, ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேன் ஆகிற எனக்கும் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். படம் எப்படி இருந்துச்சு அது 1 லைன் வந்து இதை சொன்னால் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. என்னடா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து இந்த படம் வந்து பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லலாம். எந்த பேசிஸில் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த படம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணப்பலாம் வந்து காமிக் ஸ்டைல் ஒரு ஸ்பைடர்மேனை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ காமிக் ஸ்டைல் ஸ்பைடர்மேனுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆச்சா, இது வந்து மேட்ச் ஆச்சானா, இது படத்தில் காட்டியிருக்கிற ஸ்பைடர்மேன் காமிக் ஸ்டைல் ஸ்பைடர்மேன் தான். காமிக்லனா அவர் 2-3 காமிக்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ வந்து சில யூடியூபர்ஸ்லாம் வந்து சில காமிக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதில் காமிக்ஸில் பார்த்தப்போ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஸ்பைடர்மேனோட ஒரு கனெக்டில் இருக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து இந்த காமிக்கில் இந்த விஷயங்க அப்படியே பார்த்தா இந்த பனிஷர் அப்புறம் ஜீன் கிரே இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து காமிக்ல இருக்கிற விஷயத்தை வச்சு தான் வந்து எழுதியிருக்காங்க. கமிங் டு த ஸ்டோரி ஆஃப் பிராண்ட் நியூ டே. எஸ், ஆஃப்டர் நோ வே ஹோம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்பெல் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்
சேஞ்ச் போட்ட பிறகு லைக் பீட்டர் பார்க்கரோட லைஃபே மாறிடுது. லைக் அவரை தெரிஞ்சவங்களாம் தெரியாத போயிடுது. அதுக்கப்புறம் பீட்டர் பார்க்கர் வந்து ஒரு லோன்லியான ஒரு பர்சன், லைக் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்து அவர் வந்து ஒரு ஏக்கப்படுற ஒரு பர்சன். அவர் வந்து எப்படி அவரோட அட்வென்ச்சர்ஸ்லாம் வந்து இருக்கிறத பொறுத்து தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் காட்டியிருக்காங்க. அப்படியே வரப்போ கமிங் டு த மெயின் பிளாட், டேமேஜ் கண்ட்ரோல் மேலே வந்து ஒரு வில்லன் வந்து அட்டாக் பண்ணணும்னு இருக்கிறான். அந்த வில்லன் யார்? ஒரு இன்விசிபிளான வில்லன், ஒரு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுற வில்லன். இந்த வில்லன் யாருங்கிற பேசிஸில் தான் இந்த படம் வந்து நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகுது. இது கேரக்டர்ஸ் என்னென்ன கேரக்டர்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க வந்து ஜீன் கிரே ஆட் பண்ணியிருக்காங்க, கமிங் டு பனிஷர் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்தால் வந்து இல்லைனா இந்த மாதிரி வந்து கேரக்டர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ்க்குலாம் இவங்க வந்து ஜட்மெண்ட் குத்தாங்களா இல்லையாங்கிறது வந்து கேட்டால் பனிஷருக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு பேஸ் குத்துருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ கமிங் டு அல்க், ப்ரூஸ் பேனர் ஒரு சேவேஜ் அல்க் லுக் காட்டியிருந்தாங்களா, அது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அதுக்கான ஒரு லாஜிக்கை கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இந்த ஸ்டோரியில். ஸோ இந்த படம் எதுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு? டே என்னடா எல்லாருமே நல்லா இல்லைங்கிறாங்க, நீ நல்லா இருக்குதுங்கன்னா நான் ஐட்டம் சாங்குக்குலாம் ஆசைப்படல 10ல். இதில் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்டர்ட் நான் வச்சுட்டு இருந்தேன். லைக் இந்த படம் வந்து ஒரு காமிக் ஸ்டைல் ஸ்பைடர் மேன் ஆக போகுது. அண்ட் வைல் சீங் த ட்ரெய்லரை வந்து தெரிஞ்சிச்சு மேலே டார்க் டோனில் எடுத்துன்னு போட போகிறாங்க. இந்த அமேசிங் ஸ்பைடர் மேன் 2 வந்து பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். அந்த அதுக்கு முன்னாடி அந்த படம் லைக் வந்து இந்த சில கார்ட்டூன்ஸ் ஆஃப் ஸ்பைடர் மேனில் வந்து பார்த்தா வந்து அதில் வந்து ரொம்ப அழகாக தெரியும். லைக் மாதிரி ஒரு தனிமையில் இருக்கிற பர்சன் அவனோட லைஃப் வந்து எப்படி போகுதுன்னு வந்து இந்த படத்தில் வந்து அக்யூரேட்டாக எடுத்துன்னு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த செட் பண்ணியிருக்கிற என்வாயன்மெண்ட், லைக் பீட்டர் பார்க்கரை சுற்றி செட் பண்ணியிருக்க என்வாயன்மெண்ட், இட்ஸ் ஆக்சுவலி வெரி பியூட்டிஃபுல்லி ரிட்டன். எனக்கு கேட்டால் வந்து நான் வந்து இந்த சான்ஷை டேரக்டர் தான் இதில் டேரக்ட் பண்ண போகிறோன்னா வந்து ஐ ஆக்சுவலி ஆட் அ டவுட். லைக் வந்து சான்ஷை எத்தாரு சரி இதில் எப்படி இவர் ஒர்க் அவுட் பண்ணுவாரா? ஏன்னா சான்ஷை வந்து ஒரு புதுசான ஒரு ஹீரோ, அவர் ஸ்டைலில் அவர் காட்டிடலாம். லைக் இது தான் இந்த படத்தோட டெம்ப்ளேட் போக போகுது, இது தான் இந்த படத்தோட டோனோ போக போகுதுன்ட்டுன்னு. பட் கமிங் டு ஸ்பைடர் மேன் இவர் இதை வந்து நல்லா காட்டுவாரா? இஸ் டோட்டலி ரிட்டன் ஸோ பர்ஃபெக்ட். லைக் வந்து அவங்க சொன்னது லைக் நாங்கள் வந்து காமிக்கை வச்சுலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு கதையை எழுதியிருக்கோம்னா வந்து இது வந்து பர்ஃபெக்ட் ஆகுது. ஏன்னா டு த வில்லன் பவர் ட்ரெய்லரில் காட்டினப்போ வந்து சில மாண்டேஜஸ்லாம் பார்த்து கொஞ்சம் ஏமாந்து தான் போயிட்டோம் ஆக்சுவலாக. பட் வந்து வில்லனாக வந்து ஒர்க் அவுட் ஆச்சா ப்ரோ இது அப்படின்னு கேட்டால் வந்து எஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லலாம். இவங்க காட்டின கதைக்கு வந்து இந்த வில்லன் வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லலாம். நீங்கள் வந்து படத்தில் போய் பாருங்கள் யார் அந்த வில்லன்னு. சல்க் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் ட்ரெய்லரில் காட்டினா அந்த ஒரு மாதிரி அந்த சேவேஜ் அல் காட்டுனோன்னா வந்து இது எப்படி வந்தார், இவர் எப்படி வந்தார், ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்தப்போ படத்தில் ரொம்ப அழகான ஒரு லாஜிக்கில் வந்து அதை வந்து செஞ்சு விட்டானுங்கன்னு தான் சொல்லலாம். அல்கோட ஃபேன்ஸுங்களுக்கு வந்து இந்த ஒரு ஒரு 5 நிமிஷம் கிளிப் வந்து ரொம்ப வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ட்ரெய்லரில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. லைக் வந்து ஆர்கானிக் வெப்ஸ் இது தான் மெயினே. இந்த ஆர்கானிக் வெப்ஸ் வந்து லைக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 2 ஸ்பைடர் மேன்லாம் அந்த ஆகிற ஒரு மாற்றம், லைக் அந்த ஸ்பைடர் மேன் லைக் அந்த பீட்டர் பார்க்கருக்கு ஆகிற மாற்றத்தை வந்து நம்ம பார்த்துருக்கோம். டு டாம் ஹாலண்ட் ஸ்பைடர் மேன் இந்த பீட்டர் பார்க்கருக்கு வந்து எப்படி அந்த விஷயம் ஆச்சு அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா காட்டியிருந்தாங்க. லைக் ஆர்கானிக் வெப்ஸ் ஒர்க் அவுட் ஆனது வந்து எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் ஃபிசிக் ஆஃப் டாம் ஹாலண்ட் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த ரொம்ப முக்கியமாக ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயம் என்னன்னா வந்து இந்த படத்தில் காட்டின ஸ்விங்ஸ் கட்சி 3 படத்தில் இந்த ஸ்விங்கை காட்டவே இல்லை. அமேசிங் ஸ்பைடர் மேன் 2 வந்து இந்த ஸ்விங்குங்களை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நியூயார்க் சிட்டி அந்த மேலேருந்தே காட்டுற அந்த ஃபீல் ஒரு நம்மளுக்கே பயங்கரமா எப்பா என்னடா இது எப்படி ஸ்விங் பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருக்குதுல்ல, அது வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு. எனக்கு இந்த படம் வந்து டெஃபினட்டாக தேட்டரில் எதுக்கு போய் பாருங்கன்னு சொல்கிறேன்னா லிவ் த ஸ்டோரி எவ்ரிதிங் அந்த ஸ்விங்குக்காகவே போய் பாருங்கள். வாட் இன் ஒர்க் இன் ஸ்பைடர் மேன் இருந்தால் வந்து எனக்கு லாஸ்ட் 25 மினிட்ஸ் வந்து ஒரு கதை போயிருக்கோம். அது வந்து ஐ ஃபெல்ட் மேபி இன்னும் கொஞ்சம் டர்ன் அவுட் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா டர்ன் அவுட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ஐ ஃபெல்ட் இட் இஸ் ரிப்பீட்டேட்டிவ். நீங்கள் கண்டினியூஸாக மார்வல் மூவிஸை பார்த்துருந்தா வந்து எந்த படத்தோட ரிப்பீட்டேஷன் ஆகுதுன்னு தெரியும். ரீசெண்டாக அந்த படம் தான் சேம் டைப் ஆஃப் பேட்டர்ன் வந்து நீங்கள் வந்து இதுலேயோ பார்க்கலாம். நியூ அவெஞ்சர்ஸ்லோட கிளைமேக்ஸ்லேயே வந்து சேம் இதே மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் தான் அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வந்து அது வந்து ஒரு மாதிரி ரிப்பீட்டேட்டிவாக ஃபீல் ஆச்சு. ஒரு மாதிரி ஐ ஃபெல்ட் லைக் நாட் ஒர்க் அப்படின்ட்டு மாதிரி இருந்துச்சு. அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் பார்ட் வந்து ட்ரெய்லரில் பார்த்த மெஜாரிட்டி ஷோ ஒரு மாண்டேஜ் கிளிப்ஸாக போட்டு படத்தில் முடிச்சிட்டாங்க. அந்த ஸ்கார்பியன் ரைனோ இதெல்லாம் வந்து இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து நான்லாம் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த ஸ்னோஃபால் கிட்ட இதெல்லாம் பட் அதெல்லாம் ரொம்ப சின்னதாக காட்டு. அதெல்லாம் மாண்டேஜில் யூஸ் பண்ணுற சீனா என்னடா பண்ணீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. வெள்ளாவரியாகவே காட்டியிருக்கலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணப்போ அதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியே காட்டியிருக்கலான்னு வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. இவ்வளோ காமிக்ஸ்லேருந்து எனக்கு தானுங்கன்னு தெரியல, ஏகப்பட்ட காமிக்ஸ்லேருந்து உள்ளே போட்டு எடுத்து எழுதிருக்கலான்னு தெரியல. அதனால வந்து ஓவர் மிக்சர் வந்து கொஞ்சம் வந்து கொலாபரேஷனில் வந்து திணறி விட்டுச்சுன்னு சொல்லலாம் இந்த இதுவில். அதுதான் வந்து சில ஆடியன்ஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்காது. டிட் ஸ்பாய்லர் அஃபெக்டிவ் எஸ் பார்ஷியலி ஸ்பாய்லர் என்ன அஃபெக்ட் பண்ணிச்சுன்னு தான் சொல்லலாம். லைக் ஒரு மாதிரி வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் அவங்க காட்டுன்னு வந்து எதுக்காக காட்டினீங்க இந்த தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா நல்லா எனக்கு தோணுச்சு. பட் வித் ஸ்பாய்லர்ஸ் நான் போய் பார்த்துருக்கேன். லைக் வந்து போஸ்ட் கிரெடிட் சீன் ஆகட்டும் சரி எல்லாம் ஒரு மெஜாரிட்டி ஸ்பாய்லர்ஸை நான் வந்து போய் பார்த்துட்டு தான் வந்து தேட்டருக்கு போயிருக்கேன். பட் அது பார்த்துட்ட பிறகு வந்து ஐ ஃபெல்ட் லைக் மூவி இஸ் ஒர்த் பிகாஸ்
அதோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்து ஸ்பைடர்மேன் மூவி போடுறது அந்த ஸ்விங் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும் சரி, அண்ட் லைக் கிட்ஸுங்களாகட்டும் சரி, நம்மளுக்காகட்டும் சரி, அது மாதிரி வந்து ஜாலியாக இருக்கும் அந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர். பட் அது கொஞ்சம் சாராவாக போயிடுச்சு இதில். த ஸ்பாய்லர் ஆக்சுவலி அவ்வளோ ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை. நீங்கள் போய் படத்தை இப்போ பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சனல் ஒப்பீனியன் கூட. ஹோல் மூவியில் பார்க்குறப்போ வந்து இந்த ஸ்பைடர்மேனோட ஸ்விங் அந்த சீன்ஸ்லாம் வந்து பார்க்குறப்ப இட் ரியலி ஒர்க் டவுன் இந்த பிக் ஸ்க்ரீன். ஏன்னா அதெல்லாம் பிக் ஸ்க்ரீனில் தான் பார்க்க முடியும். இந்த ஃபஸ்ட்டு இவங்களை எதில் இருந்து தெரியுமா அடிக்கணும், இதெல்லாம் சொல்கிறாங்க தெரியுமா, ஆக்சுவலி ப்ரிடிக்டபிளி தட் மேபி இந்த சிம்பியோட் ஒரு வேலை வர மாதிரி இருக்குமோ, இது வர இருக்குமோ. அதனால தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு சில கிரிட்டிக்ஸ் வந்து ஒஸ்ட்டாக வந்துன்னே சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனை போட்டு படத்தை வந்து ஒரு மாதிரி ஜாஸ்தி பேருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. கமிங் டு த ஓவரால் என்டர்டெய்னிங் ஆஃப் த மூவி வந்து எஸ் இட் இஸ் என்டர்டெய்னிங். ஸோ வந்து போய் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். லைக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மோர் மூவிஸ் பற்றி வந்து வீடியோஸுங்களை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி மோர் மூவி ரிவ்யூஸ்க்கு வந்து என்னோட இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்காங்க.